பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் மகாதீப மலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. டிசம்பர் 2ஆம் தேதியன்று ஏற்பட்ட இந்த பேரிடரில் ராஜ்குமார், மீனா, இவர்களின் குழந்தைகள் கௌதம், மீனா மற்றும் மகா, ரம்யா, வினோதினி உள்ளிட்ட குழந்தைகள் என மொத்தம் 7 பேர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அறிவித்தார். இந்நிலையில் திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் இந்த நிலச்சரிவு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு எதிர்காலத்தில் இந்த மலையில் நிலச்சரிவு சம்பவம் அதிகரிக்கும் என்றும் IIT நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, வருகிற 13ஆம் தேதியன்று கார்த்திகை தீப திருவிழாவன்று அண்ணாமலையார் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கிரிவல பாதையில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தீப திருவிழாவை பொறுத்தளவில் நேற்றையிலிருந்து சாமியினுடைய உற்சவ ஊர்வலம் தொடங்கிவிட்டது. நேற்றைக்கு துர்க்கை அம்மனுடைய ஊர்வலமும் இன்றைக்கு பவானி அம்மனுடைய ஊர்வலமும் துவக்கப்பட்டு விட்டது. கிரிவலப்பாதையில் எந்தவித சேதாரம் இருந்தாலும் 2 நாட்களில் சரி செய்யப்படும். அதேபோல் கடந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆண்டு 10லிருந்து 20% மக்கள் கூடுதலாக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சம்பவம் நடந்த இடத்தில் நாய் ஒன்று மண்ணில் புதைந்த தனது எஜமானை தேடி சுற்றி வந்தது காண்போரை கண்கலங்க செய்தது. ராஜ்குமாரின் மகன் கௌதம் என்ற 9 வயது சிறுவன் நாய் வளர்த்து வந்தான். நிலச்சரிவின் போது தப்பித்த நாய் கௌதமை பல இடங்களில் மோப்பம் பிடித்து தேடியது. ஆனால் முந்தைய நாளே கௌதம் மீட்கப்பட்டதை நாய் அறிந்து கொள்ளவில்லை. மாறாக கௌதம் எங்கேயோ புதைந்திருக்கலாம் என எண்ணிய நாய் அங்கும் இங்கும் ஓடியும் கௌதமை காணாமல் பரிதவித்து நின்றது. மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதனுடன் சக்தி.